வணக்கம். இது வரைக்கும் நம்ம பண்ண விசிட்டிங் கார்டு, என்வலப், லெட்டர் பேட் டிசைனில் அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டில் இருக்க அலைன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். டிஸ்ட்ரிபியூட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். காமன் ஷேப் டூல், பாலிகான் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அவுட்லைன் பெனில் நம்ம அவுட்லைனுக்கான சைஸ் அண்ட் கலர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருப்போம். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கொண்டு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஒரு மொபைல் ஷாப்புக்கான ஸ்பெஷல் ஆஃபர் ஃப்ளையர். இது ஒரு A4 சைஸ் ஃப்ளையர். ஃப்ளையர் அப்படிங்கிறது நம்ம நோட்டீஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஃப்ளையர். இப்போ இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேனுவலாக கிளைண்ட் எழுதி கொடுக்கும்போது அதை நம்ம இப்படி லேஅவுட்டாக மாற்றும் போது அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி இருக்க டிசைனை வெளியில் நான் மூவ் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் டூலை டபுள் கிளிக் பண்ணும்போது A4 சைஸ்க்கு நமக்கு ஒரு பாக்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் எல்லாம் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதற்கப்புறம் மற்ற டிசைன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் டூலை எடுத்துகிட்டு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய ரெக்டாங்கிள் நம்மளுடைய A4 சைஸ் பாக்ஸுக்கு சென்டராக இல்லை. ஸோ லெஃப்ட் சைடு வந்து கம்மியாக இருக்குது, ரைட் சைடு அதிகமாக இருக்குது. நம்மளுடைய ரெக்டாங்கிள் ஷிஃப்ட் A4 சைஸ் பாக்ஸு ஆப்ஜெக்டில் அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் அலைன் சென்டர் ஹரிசாண்டலி. இப்போ நமக்கு சென்டர் ஆகிடும். அடுத்து F2 கொடுத்து ஜூம் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய சாம்பிள் இருக்க பாக்ஸ் பாருங்கள், கார்னர் வந்து வளைவாக இருக்குது. நம்ம இது வரைக்கும் கார்னர் ஷார்ப்பாக தான் பார்த்துருக்கோம். இப்போ ப்ராப்பர்ட்டி பாரில் இப்போ இந்த இடத்துல இருக்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கார்னர் ரேடியஸ். இதுலேயும் லாக் இருக்குது. ஆல்ரெடி நம்ம லாக் எப்படி ஒர்க் ஆகுன்றது நமக்கு தெரியும். இப்போ ஒரு பாயிண்டில் நம்ம 5 mm கொடுக்கும்போது லாக் ஆக்டிவில் இருக்கும்போது என்ட்ரு கொடுத்தோன்னா மற்ற அனைத்து கார்னர்லேயும் அந்த 5 வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். Ctrl Z கொடுத்து அன்டு கொடுக்குறேன். லாக்கை அன்லாக் பண்ணும்போது ஒரு கார்னரில் நம்ம 5 கொடுத்தோன்னா அந்த ஒரு கார்னர் மட்டும் வளைவாக இருக்கும். ஸோ லாக்கை இப்போ அன்டு பண்ணிவிட்டு திரும்ப லாக் பண்ணிடுறேன். 5 mm கொடுக்குறேன். பாக்ஸுடைய திக்னஸ் 2 point இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டேட்டஸ் பாரில் இருக்க லைனுக்கான ஆப்ஷனை டபுள் கிளிக் பண்ணும்போது அந்த லைனுக்கான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். கலர் மட்டும் நம்ம கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த கலர். ஸோ அவுட்லைனுடைய கலர் ப்ளூ செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதனுடைய பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி 2 வச்சாச்சு. ஸ்டைலில் டாட்டட். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய கலர் எல்லோ, கொஞ்சம் கலர் ரெட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபில்லில் போயிட்டு தான் சேஞ்ச் பண்ணுவோம். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெட் கலரில் ஒரு கிளிக் பண்ணும்போது ரெட் கலர் கொஞ்சம் ஆட் ஆகும். இது ஒரு இன்னொரு ஆப்ஷன். அடுத்து இதனுடைய ஹைட்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். F4 கொடுத்து ஃபிட் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். இப்போ அதனுடைய கார்னரும் 5 mm ரேடியஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்த ஜூம் பண்ணுறேன். F2 கொடுத்து இதனுடைய வித்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ் மேலே இருக்க பாக்ஸுக்கு லெஃப்டில் அரேஞ்ச் ஆகணும். ஜூம் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்காது. ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு மேலே இருக்க அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் L ப்ரெஸ் பண்ணும்போது லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் வந்துடும். அடுத்து இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி இன்னொரு காப்பி ரிப்பீட் யூஸ் பண்ணுறேன். Ctrl R, திரும்ப ஒரு Ctrl R கொடுக்குறேன். இப்போ லாஸ்ட்டாக இருக்க பாக்ஸ் மேலே இருக்க பாக்ஸை விட அவுட் சைட் போயிருக்கு. ஸோ லாஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு மேலே இருக்க பாக்ஸ் கீபோர்டில் R ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ரைட்டில் செட் ஆகிடும். R ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த 4 ஆப்ஜெக்ட்டுக்கு இடையிலையும் கேப் வந்து நமக்கு ஈவனாக இருக்கணும். 4 ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl Shift A, டிஸ்ட்ரிபியூட்டில் டிஸ்ட்ரிபியூட் ஸ்பேஸ் ஹரிசாண்டலி. ஸோ ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடும். அடுத்து F4 கொடுக்குறேன். 4 ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணி இன்னொரு காப்பி கீழே கிளிக் பண்ணி மூவ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக். இப்போது மேலே இருக்க பாக்ஸுக்கும் இந்த பாக்ஸுக்கு இடையில இருக்க கேப், இந்த பாக்ஸுக்கும் இந்த பாக்ஸுக்கு இடையில இருக்க கேப் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். ஸோ இதை 3ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூட் ஸ்பேஸ் வெர்டிக்கலி கொடுக்கும்போது அதனுடைய ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். மேலே கொஞ்சம் மூவ் பண்ணுறதுக்கு நட்ஜில் வந்து 1 mm சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லைட்டாக மேலே மூவ் பண்ணிட்டேன். இப்போ அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
இன்கேஸ் நம்ம ஒரு பாக்ஸுடைய சைஸை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கும்போது திரும்ப நம்ம அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் யூஸ் பண்ணி கரெக்டாக லேஅவுட் செட் பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ இது டோட்டலாக எல்லாத்தையுமே அன்குரூப் பண்ணிடுறேன். அன்குரூப் அப்படிங்கும்போது இது 3ம் நம்ம லாஸ்ட்டாக குரூப் பண்ணோம், அது அன்குரூப் ஆகும். அன்குரூப் ஆல் அப்படிங்கும்போது இதில் இருக்க இந்த 4 ஆப்ஜெக்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு குரூப் பண்ணோம், இந்த 4 ஆப்ஜெக்டை குரூப் பண்ணோம், எல்லாமே அன்குரூப் ஆயிரும். உள்ளுக்குள்ளே குரூப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்காது. வெறும் அன்குரூப் கொடுக்கும்போது இந்த 4 ஆப்ஜெக்ட் குரூப்பாக தான் இருக்கும். கண்ட்ரோல் Z கொடுக்குறேன். அன்குரூப் ஆல் கொடுக்கும்போது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே தனித்தனி ஆப்ஜெக்டாக மாறிடும். அதான் அன்குரூப்புக்கும் அன்குரூப் ஆலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ டூல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஓவல் டூலுக்கு கீழே பாலிகான் டூல் இருக்கும். இப்போ அந்த பாலிகான் டூலுக்கு பக்கத்தில் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். எல்லா டூல்லையுமே அந்த ட்ரையாங்கிள் இருக்கும். அந்த ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணும்போது அந்த டூலில் இன்னும் கொஞ்சம் டூல்ஸ் உள்ளே இருக்கும். அதில் கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்க காமன் ஷேப்ஸ், அந்த காமன் ஷேப்ஸ் கிளிக் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டி பாரில் காமன் ஷேப் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும். அதுலேயும் அந்த ட்ரையாங்கிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது நமக்கு ஷேப்ஸ் நிறைய இருக்கும். அதில் பேசிக் ஷேப்ஸ், ஆரோ ஷேப்ஸ், ஃப்ளோ சார்ட் ஷேப்ஸ், பேனர் ஷேப் அண்ட் கால் அவுட் ஷேப். இப்போ இந்த ஷேப்பில் லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், கால் அவுட் ஷேப்ஸில் 4th ஒன். இதை வச்சு தான் நான் இந்த பேக்ரவுண்ட் நான் ரெடி பண்ணேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பாயிண்ட் இருக்கும். அதை எங்கே வேணால் நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த 3 டாட்ஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு கர்வ், ஷேப் டூல் யூஸ் பண்ணி தேவையில்லாத பார்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். அடுத்து ஒரு பாயிண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரேக்கப் பார்ட். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஜெக்ட் வந்து பிரிஞ்சிடும், கட் ஆகிடும். ஸோ தேவையில்லாத நோடை நம்ம டபுள் கிளிக் பண்ணும்போது அது ரிமூவ் ஆகிடும். தேவையில்லாத நோடை ரிமூவ் பண்ணிடுறேன். கொஞ்சம் விண்டோ மூவ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணி மூவ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த 2 ஆப்ஜெக்ட்டும் ஜாயிண்ட் ஆகணும். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி 2ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கம்பைன், கண்ட்ரோல் L அதோடைய ஷார்ட்கட். இப்போ 2ம் கம்பைனில் இருக்குது. அந்த டைமில் நம்ம ஃப்ரீ ஹேண்ட் டூல் எடுத்து எந்த இடத்த ஜாயின் பண்ணணுமோ அந்த இடத்த ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு இது மேலே போயிட்டு இப்படி ஒரு பாக்ஸ் வரணும். ஸோ கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிகிட்டே பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும். ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு A4 சைஸ் தான் செட் பண்ண போகிறோம். நம்ம A4உடைய வித்து 210 mm. ஸோ நம்மளுடைய இந்த பாக்ஸும் 210 mm தான் இருக்கணும். வித்தில் 210 கொடுக்குறேன். என்ட்ரு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதற்கான ஹைட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. பிகாஸ் நமக்கு லாக் வந்து ஆக்டிவில் இருக்குது. இப்போ நம்ம ட்ரா பண்ண ஆப்ஜெக்ட் A4 சைஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் டாப்புக்கு T ப்ரெஸ் பண்ணுறேன், சென்டருக்கு C ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இந்த பாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ப்ளூ கிளிக் பண்ணிவிட்டு அவுட்லைன் நன் பண்ணிக்கிறேன். இப்போ ஆப்ஜெக்ட் நமக்கு பேக்கில் போகணும். ஒரு ஸ்டெப் பேக்கில் போகிறதுக்கு கண்ட்ரோல் பேஜ் டவுன், என்டையராக நமக்கு பேக்கில் போகிறதுக்கு ஷிஃப்ட் பேஜ் டவுன். கொஞ்சம் கூட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளூ பார்த்திங்கன்னா லைட் கலரில் இருக்குது. ஸோ இது கூட ஒயிட் ஆட் ஆகணும். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் கிளிக் பண்ணுறேன். அப்போ கலர் வந்து நமக்கு லைட் கலர் கிடைக்கும். ஸோ எவ்வளோ தூரம் நமக்கு தேவையோ அந்தளவுக்கு கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ F4 கொடுக்கும்போது ஸ்க்ரீனில் இருக்க எல்லா ஆப்ஜெக்ட் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு காமன் ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டி பாரில் இருக்க காமன் ஷேப்பில் பேனர் ஷேப்பில் 3rd இருக்க அந்த ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி இப்படி ட்ரா பண்ணும்போது நமக்கு அந்த ரிப்பன் கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த இடம் வளைவாக இருக்குது, ஸ்லிப் ஆகணும். மிரர் வெர்டிக்கலி. இப்போ ஆப்ஜெக்டை மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். F2 ப்ரெஸ் பண்ணும்போது ஜூம் டூல் ஆக்டிவ் ஆகும். ஜூம் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டு நம்ம A4 சைஸ் பாக்ஸை கிளிக் பண்ணும்போது கீபோர்டில் L ப்ரெஸ் பண்ணுறேன், அலைன் லெஃப்ட்டு. இன்னும் கொஞ்சம் சைஸ் ரெடியூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். நமக்கு 2 ஸ்க்ரீன் பக்கத்தில் இருக்கும்போது அது எப்படி ட்ராயிங் பண்ணுறது அப்படின்னு தெரியும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ரிப்பன் வந்து ட்ராயிங் பண்ணது தான். ஜூம் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஹேண்ட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் பாயிண்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோர்த் பாயிண்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு 5th பாயிண்ட். இது 2ம் ஜாயிண்ட் ஆகணும். க்ளோஸ் கர்வ்ஸ் கொடுக்குறேன்.
இப்போ இந்த ஆப்ஜெக்டை மட்டும் ஜூம் பண்ணிக்கிறேன், F2 ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் வெளில மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 பாயிண்ட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஷேப் டூல் எடுத்துகிட்டு அந்த பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் பாயிண்ட் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு செகண்ட் பாயிண்ட். இப்போ இந்த 2 பாயிண்ட் மட்டும் செலக்டில் இருக்குது. இப்போ ப்ராப்பர்ட்டி பாரில் பார்த்தீங்கன்னா அந்த நோடுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் அலைன் நோட்ஸ். இப்போ பாருங்கள், இதில் அலைன் ஹரிசாண்டல், அலைன் வெர்டிக்கல்னு இருக்குது. அந்த அலைன் வெர்டிக்கல் டிக்கில் இருக்கணும். ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த 2 பாயிண்ட்டு ஸ்ட்ரெயிட் ஆகிடும். கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன், டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டேன். செகண்ட் பாயிண்ட் அலைன் நோடில் அலைன் வெர்டிக்கல். ஓகே. ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாக கிடச்சிரும். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு கர்வாக இருக்கணும். ஸோ அந்த இடம் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு கர்வ் கொடுத்து கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க அந்த பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு கர்வ் கொடுத்து கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது பிக் டூவில் கிளிக் பண்ணும்போது நமக்கு செலக்டாக இருக்கும். F2 ப்ரெஸ் பண்ணி ஜூம் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணி எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஷேடோ வரணும். அதுவும் நம்ம மேனுவலாக தான் ட்ரா பண்ணணும். ஃப்ரீ ஹேண்ட் டூல் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிட்டேன். கலர் நம்ம கொடுத்துட்டு அந்த அலைனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிப்பனையும் அடுத்திருக்க இந்த கர்வையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ரெட் கலர் அவுட்லைன் வந்து நன் பண்ணிடுறேன். அடுத்து இந்த இடம் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். ரெட்டு நமக்கு ரெட்டை கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் இங்கேயே டேரெக்டாக ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் நமக்கு ரொம்ப டார்க்காக வரும். ஸோ ஃபில்லில் போய்ட்டு பிளாக்குடைய பர்சன்டேஜ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 50 கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன். அவுட்லைன் நன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பேக்ரவுண்ட் நமக்கு தெரியுது. நல்லா ஜூம் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் மூவ் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் தெரியாத அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ F3 ப்ரெஸ் பண்ணி ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா 2 கலர் இருக்குது. ஸோ எகெயின் கலர் ஃபில்லில் ஃபவுண்டைன் ஃபில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபவுண்டைன் ஃபில் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் வந்து நமக்கு ஆரஞ்சு கலரில் வேணும். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இந்த 3ஐயும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் G. சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கார்னர் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஸ்பெஷல் ஆஃபர். இதை நான் காப்பி பண்ணி இங்கே வச்சிட்றேன். இது கொஞ்சம் கர்வாக இருக்குது. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வீக்கெண்ட் டெக்ஸ்டூல் எடுத்துகிட்டு வீக்கெண்ட் டைப் பண்ணிக்கலாம். வீக்கெண்ட் கூப்பர் பிளாக் அதனோட ஃபாண்ட்டு. பிக் டூல் எடுத்துகிட்டு கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சிடுறேன். பிங்க் கலர் அண்ட் அதனுடைய ஃபில்லை டபுள் கிளிக் பண்ணி அதனுடைய ஃபவுண்டைன் கலரில் ஒயிட்டுக்கு ப்ளூ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா F2 ப்ரெஸ் பண்ணி ஜூம் பண்ணிக்கிறேன். ஒயிட் இருக்குது சுற்றி. இப்போது F3 கொடுக்குறேன். F4 கொடுக்குறேன். இப்போ எந்த இடம் தேவையோ அந்த இடம் மட்டும் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அவுட்லைனுக்கு ஒயிட்டில் ரைட் கிளிக் பண்ணுறேன். ஸ்டேட்டஸ் பார்லையும் நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். கீபோர்டில் F12 ப்ரெஸ் பண்ணும்போது சேம் டயலாக் பாக்ஸ் நமக்கு வரும். ஃபஸ்ட் இருக்கிறது நமக்கு கலர் அண்ட் அது ஆல்ரெடி நமக்கு தெரியும். அதனுடைய திக்னஸ் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 4 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ 4 பாயிண்ட் கொடுக்கும்போது பாருங்கள், நம்மளுடைய ஃபில் வந்து கிளியராக நமக்கு தெரியலை. இப்போ இந்த பிஹைண்ட் ஃபில், இப்போ இந்த ஆப்ஷன் நமக்கு அன்டிக்கில் இருக்குது. இந்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அவுட்லைன் பேக் சைடு போயிடும், நம்மளுடைய ஃபில்லான கலர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். அதற்கு கீழே இருக்குது பாருங்கள், ஸ்கேல் வித் ஆப்ஜெக்ட். ஸ்கேல் வித் ஆப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம அந்த ஆப்ஜெக்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமோ டிக்ரீஸ் பண்ணுறோம், ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணும்போது அதனுடைய அவுட்லைன் திக்னஸும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகணும். நம்ம ஒருவேளை அந்த ஆப்ஷனை டிக்கில் இல்லை அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்டை பெருசு பண்ணும்போதோ சின்னது பண்ணும்போதோ, இப்போ நம்ம வித்து வந்து 4 பாயிண்ட் கொடுத்துருக்கோம், அது அப்படியே இருக்குமே தவிர அது சேஞ்ச் ஆகாது. இப்போ இன்கேஸ் இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நான் ஸ்கேல் வித் ஆப்ஜெக்ட் டிக்கில் இல்லை, ஸோ பிகைன் ஃபில் மட்டும் கொடுத்துட்டேன், ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த வீக்கெண்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறேன். இப்படி ரெடியூஸ் பண்ணும்போது இப்போ நம்மளுடைய வித் வந்து சேஞ்ச் ஆகலை. இப்போ இதை கேன்சல் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் Z கொடுக்குறேன், அன்டூ. எகெயின் F12 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போது ஸ்கேல் வித் ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன்.
இப்போது நம்ம ஆப்ஜெக்டை ரெடியூஸ் பண்ணும்போது எகெயின் F12 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய வித்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக 0.548 சேஞ்ச் ஆகிருக்கு. டெக்ஸ்ட்டுக்கு நம்ம அவுட்லைன் கொடுக்கும்போது பிஹைண்ட் ஃபில் கண்டிப்பாக ஆக்டிவில் இருக்கணும். எந்த ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம அவுட்லைன் கொடுத்து அதை ரீசைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஸ்கேல் வித் ஆப்ஜெக்ட் ஆக்டிவில் இருக்கணும். இப்போ நம்ம வீக்கெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். F4 ப்ரெஸ் பண்ணுறேன். அடுத்து இந்த ஆப்ஜெக்ட் காமன் ஷேப்ஸில் ஃப்ளோ சார்ட்டில் இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ட்ரா பண்ணுறேன். இப்போ இதோடைய ரொட்டேஷனில் -90 பிக் டூல் யூஸ் பண்ணி அதனுடைய சைஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த எல்லோ கலர் பாக்ஸுக்கு அலைன்மெண்ட் ரைட்டில் இருக்கணும். அடுத்து வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸையும் A4 பாக்ஸையும் அதுக்குடைய டாப் வந்து A4 பாக்ஸோடைய மார்ஜினில் செட் ஆகணும். ஸோ கீபோர்டில் T ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இதனுடைய வித்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஹைட்டையும் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ அதனுடைய கலர் ப்ளூ, அவுட்லைன் நன் பண்ணிக்கிறேன். அது உள்ள லோகோ அவங்க என்ன கம்பெனியோ அந்த கம்பெனிக்கான லோகோ வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டிசைன் வச்சுருக்கேன், ஒரு ரவுண்டு. அதுக்குள்ளே நம்ம லோகோ செட் பண்ணும்போது இப்போ அந்த இடத்த ஜூம் பண்ணிக்கிறேன், F2 ப்ரெஸ் பண்ணி. இதுக்குள்ளே லோகோ செட் பண்ணும்போது ஷிஃப்ட் இந்த பாக்ஸ் இதுக்கு சென்டராக இருக்கணும், அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வித்துக்கும் சென்டராக இருக்கணும், ஹைட்டுக்கும் சென்டராக இருக்கணும். ஜூம் அவுட் பண்ணி இப்போ F2 கொடுத்து இந்த இடத்த மட்டும் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜை இங்கே காப்பி பண்ணி வைக்கிறேன். அடுத்து இன்னொரு இமேஜ் நமக்கு இங்கே தேவை. இந்த இமேஜ் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். எகெயின் பிக் டூல் ஒரு கிளிக் பண்ணும்போது நமக்கு ரொட்டேட்லாம் ஆக்டிவ் ஆகும். அடுத்து இதை கிளிக் பண்ணி இந்த சைடு ஒரு காப்பி. இப்போ இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா ஃப்ளிப் ஆகணும். மிரர் ஹரிசான்டலி மூவ் ஆகிடுச்சு. கொஞ்சம் உள்ளே மூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சென்டரில் இருக்க அந்த ஃபோன் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வரணும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் பின்னாடி இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் பின்னாடி இருக்குது, செகண்ட் ஆப்ஜெக்ட்டும் பின்னாடி இருக்குது. இப்போ சென்டரில் இருக்க மொபைலை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பேஜ் அப் கொடுக்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் மேலே வரும். அண்டு கொடுக்குறேன், கண்ட்ரோல் இசட். ஷிஃப்ட் பேஜ் அப் கொடுக்கும்போது அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ இதுதான் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறதுக்கும் ஷிஃப்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ். அடுத்து பாலிகான் டூல். இப்போ அந்த டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்க அந்த டூல் பாலிகான் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுற மாதிரி தான். இதில் பார்த்திங்கன்னா சைட்ஸ் எல்லாமே நமக்கு நோடாக நமக்கு தெரியும். அந்த சைடுடைய வேல்யூவை நம்ம ப்ராப்பர்ட்டி பாரில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 11 இருக்குது, அதை ஒரு 17 வச்சு என்ட்ரு கொடுக்குறேன். அடுத்து ஷேப் டூல் யூஸ் பண்ணி அந்த நோடை நம்ம கிளிக் பண்ணி மூவ் பண்ணும்போது அதனுடைய ஷேப் சேஞ்ச் ஆகும். நமக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் அந்த எந்த நோட வேணால் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஸ்டார்ஸ் நமக்கு கிடைக்கும். அண்டு பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு சின்ன ஒரு ஸ்டார் தான் நமக்கு தேவை. ட்ரா பண்ணிவிட்டு இதனுடைய சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி. இப்போ உள்ள ஃபில் கலர் ப்ளூ, அவுட்லைன் வந்து ஒயிட். இப்போ இதை உள்ளே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதனுடைய திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். F12 ப்ரெஸ் பண்ணுறேன். அதனுடைய வித் 4 பாயிண்ட். பிஹைண்ட் ஃபில் ஆக்டிவில் இருக்கணும். ஸ்கேல் வித் ஆப்ஜெக்ட் ஆக்டிவில் இருக்கணும். ஓகே. இன்னும் கூட அதனுடைய திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். F12 ப்ரெஸ் பண்ணிவிட்டு 8 வைக்கிறேன். 50% அப்படியே காப்பி பண்ணி நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். 50% டைப் பண்ணிவிட்டு இம்பேக்ட் ஃபாண்ட்டு. அடுத்து இது ஒரு டம்மி டெக்ஸ்ட்டு, நான் அதையும் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். அடுத்து விண்டோ லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு இப்போ இதே ஃபோன் தான் இந்த இடத்துல காப்பி பண்ணி வச்சுட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி சைஸை ரெடியூஸ் பண்ணிடலாம். அடுத்து இந்த 50% நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸ்டாரை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து டெக்ஸ்டையும் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதோடைய சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். F2 கொடுத்து ஜூம் பண்ணுறேன். எந்த பிளேஸில் தேவையோ அந்த பிளேஸில் மூவ் பண்ணி வச்சுட்டு இதனுடைய ஃபில் வந்து எல்லோ. அவுட்லைன் நமக்கு தேவையில்லை, ஸோ அவுட்லைன் நன் பண்ணிடலாம். உள்ளே இருக்க அந்த டெக்ஸ்ட் வந்து பிளாக் கலர். இப்போ F3 கொடுத்து ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். விண்டோ கொஞ்சம் மூவ் பண்ணிடுறேன். இந்த பாக்ஸுடைய கலர் பிங்க்கு, அவுட்லைன் ப்ளூ. அதனுடைய திக்னஸ் 2 பாயிண்ட்டு. அதனுடைய ஸ்டைலும் டாட்டட் மாற்றிக்கலாம். அதனுடைய டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே குரூப்பில் இருக்குது.
அன்குரூப் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் யூ கொடுத்து. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை உள்ளே மூவ் பண்ணிக்கிறேன். நம்ம மேனுவலாக பண்ணும்போது ஒவ்வொரு பாக்ஸுக்கான டெக்ஸ்ட்டு சேஞ்ச் ஆகும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே லைன்ஸ் அதில் வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஸோ லைன்ஸ் ஆட் ஆகலாம், சில இதில் குறையலாம். ஸோ அதற்கேற்ற மாதிரி நம்ம அலைன்மெண்ட் பண்ணிக்கணும். இப்போது இந்த பாக்ஸை மட்டும் ஜூம் பண்ணுறேன். இந்த இமேஜ் வந்து இந்த பாக்ஸுக்கு சென்டராக இருக்கணும். ஸோ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு சி, இந்த டெக்ஸ்ட்டும் இந்த பாக்ஸும் சென்டர் ஆகணும். சி ப்ரெஸ் பண்ணுறேன். ஒரு பாக்ஸ் நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ இதே கலர்ஸ் மற்ற பாக்ஸுக்கெலாம் வரணும். ஸோ அத்தனை பாக்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் காப்பி ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் அதை கிளிக் பண்ணும்போது 3 ஆப்ஷன் கேட்குது பாருங்கள். அதாவது எதை காப்பி பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ அவுட்லைன் பென் அப்படிங்கிறது நம்ம பார்த்த டயலாக் பாக்ஸில் இருந்து பாருங்கள், அந்த ஆப்ஷன் எல்லாமே நம்ம காப்பி ஆகணுமா, அடுத்து அதனுடைய கலர் மட்டுமா, ஃபில் கலர் வேணுமா, அவுட்லைன் கலர் வேணுமா, இல்லை ஃபில் கலர் வேணுமா அப்படின்ட்டு. ஸோ இது ஏதாவது ஒரு ஆப்ஷனை மட்டும்னா அந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் நம்ம டிக் வச்சுக்கலாம். எல்லா ஆப்ஷன் நமக்கு தேவைங்கும் போது நான் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். மவுஸ் பாயிண்டர் பாருங்கள், இப்படி டைரெக்ஷனில் மாதிரி இருக்கும், ஆரோ மாதிரி. ஸோ எந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு இங்கே காப்பி ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டில் மேலே இருக்க அதில் போய் கிளிக் பண்ணோன்னா அதனுடைய கலர்லாம் நமக்கு இங்கே கிளிக் ஆகும். இப்போ மறுபடியும் எடிட்டில் காப்பி ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய கலர் நமக்கு வேணும். ஸோ அதில் போய் ஒரு கிளிக் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ மேனுவலாக இது பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நம்ம வேறு வேறு இமேஜ் வைக்கணும், வேறு வேறு டெக்ஸ்ட் நம்ம வைப்போம். அப்படி வைக்கும்போது அது எந்த இமேஜாக இருந்தாலும் சரி, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் வைக்கிறேன், அந்த இமேஜ் நம்ம வைக்கும்போது கண்டிப்பாக அந்த பாக்ஸையும் செலக்ட் பண்ணி அதற்கு சென்டர் பண்ணிக்கணும். சி ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட் நம்ம வைக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி அதுக்கு சென்டராக இருக்கணும். அடுத்து இந்த ஸ்டாரையும் மூவ் பண்ணி இங்கே வைக்கிறேன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக இமேஜ் வைக்கும்போது இம்போர்ட் பண்ணி வைப்போம், அதை வந்து சென்டர் பண்ணிக்கணும். எக்ஸாக்டாக சென்டராக இருக்கா, அலைன்மெண்ட்டு என்ன அலைன்மெண்ட் நமக்கு தேவையோ அதை கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணிக்கணும். இந்த 3 டெக்ஸ்ட்டும் அலைன்மெண்ட் டாப்பில் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு லேஅவுட் செட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். அதாவது இப்போ ஜூம் பண்ணிக்கிறேன், இது ஒரு பாயிண்ட் மேலே இருந்தாலும் இது பார்க்கும்போது நமக்கு பர்ஃபெக்ட் டிசைனாக தெரியாது. அந்த டைமில் தான் நம்ம அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். ரிப்பீட் கொடுத்துட்டேன். கீழே இருக்க ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு இதெல்லாம் காப்பி பண்ணி இங்கே வச்சிடுறேன். ஸோ எகெயின் நம்ம இந்த மாதிரி சேஞ்சஸ் எது பண்ணாலும் இப்போ மேலே இருக்க அந்த செட் ஃபுல்லாக குரூப் பண்ணிக்கணும். சென்டரில் இருக்க அந்த செட் ஃபுல்லாக குரூப் பண்ணிடுறேன். பாட்டமில் இருக்க அந்த செட் ஃபுல்லாக கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணிடுறேன். இப்போ இது 3ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ, டிஸ்ட்ரிபியூட் ஸ்பேஸ் வெர்டிக்கலி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ஸ்பேஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேஅவுட்டில் நம்ம யூஸ் பண்ண அத்தனை ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது இந்த அவுட்லைன் பெனில் இருக்கக்கூடிய பிஹைண்ட் ஃபீல்ட், ஸ்கேல் வித் ஆப்ஜெக்ட், இதெல்லாம் நம்ம எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி என்ன டிசைன் பண்ணாலும் அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆப்ஷன் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த நம்மளுடைய லேஅவுட் ரொம்ப அழகாக அமைகிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் உங்கள் கையில் கிடைக்கும். அதை எடுத்து எவ்வளோ உங்களால் டிசைன் பண்ண முடியுதோ டிசைன் பண்ணி பாருங்கள். நீங்கள் பண்ண டிசைனை கண்டிப்பாக எனக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸையும் கமெண்ட்ஸில் கொடுங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு குட் டிசைனராக நீங்களும் மாறலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.